ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். விழி 15. சஞ்சனாவின் வார்த்தை காதில் விழுந்த நொடி தன் நடையை நிறுத்தி திரும்பி பார்த்த அவி, என்ன சொன்ன என்றான். சட்டென அவி அப்படி கேட்கவும் உண்டான திகைப்பை மறைத்தவள், அது அங்கிளுக்கு பெருசா எதுவும் பிரச்சனை இல்லைன்னு அன்னைக்கே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல அவி, ஆனா சும்மாவே நம்ம கிட்ட இருந்து காசை வாங்க வயசானவரை மறுபடியும் அட்மிட் செஞ்சு இத்தனை நாள் கஷ்டப்படுத்தி இருக்காங்க. கார்ப்பரேட் என்ன சொல்ல என போலி வருத்தம் காண்பித்தவளை சிறு புன்னகையோடு பார்த்தவன், சில விஷயங்கள்ல பணத்தை விட வேற சிலதும் முக்கியம் சஞ்சு. அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் நம்ம ஏமாற தயாராதான் இருப்போம். இதுவும் அப்படித்தான் என்றான் அவி. அதற்கு ஆமோதிப்பதாக தலையசைத்து சிரித்தவள், இவனை மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலையே என தனக்குள்ளேயே முணுமுணுத்தபடி அவனோடு நடந்தாள் சஞ்சனா. மறுநாள் காலை சமையலறையில் பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தாள் தனா. அவளுக்கு உதவுவதற்காக வந்த காஞ்சனாவை கூட தடுத்துவிட்டு, நீங்க போய் அப்பா கூட இருந்து கவனிங்கம்மா, இதெல்லாம் ஒரு வேலையா, நானே பாத்துக்கிறேன், 3 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இருக்கீங்க, ரொம்ப டயர்டா இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று அனுப்பிவிட்டிருந்தாள். அவளுக்கு இது பழக்கமான ஒன்று என்பதால் பெரிதாக கஷ்டப்படாமல் விரைவாகவே சமைக்க துவங்கினாள் தனா. இட்லி, புதினா சட்னி, பூரி, தக்காளி குழம்பு என செய்தவள் முதலில் எழிலரசனுக்கும் காஞ்சனாவுக்கும் தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு சென்று அறையிலேயே கொடுத்தாள் தனா. அச்சோ, உனக்கு ஏம்மா கஷ்டம், நானே வந்து இருப்பேனே என எழுந்து சென்று தனாவின் கையில் இருந்ததை காஞ்சனா வாங்கி கொள்ள, இதுல என்னம்மா கஷ்டம், அப்பா சீக்கிரம் சாப்பிட்டு மாத்திரை போடணும் இல்லம்மா என்றாள் தனா. அதில் புன்னகையோடு தலையசைத்த காஞ்சனா எழிலரசனுக்கு தேவையானவற்றை எடுத்து கொடுக்க, அவரும் தனாவின் கைமணத்தை ரசித்து புகழ்ந்து பேசியவாறே சாப்பிட்டு கொண்டிருக்க சிறு வெட்க புன்னகையோடு அங்கிருந்து நகர்ந்தாள். அதே நேரம் கல்லூரிக்கு செல்ல தயாராகி அங்கு வந்த அபியை கண்ட தனா, அபி சாப்பிடுவாங்க என அழைக்கவும் அவளை முறைத்து கொண்டு, எனக்கு வேண்டாம் என வெளிப்பக்கம் நகர்ந்தாள் அபி. ஏன், கொஞ்சம் சாப்பிட்டு போங்க அபி, எல்லாம் சூடா இருக்கு என தனா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அறையில் இருந்து வெளிவந்திருந்த காஞ்சனா, ஏன் அபிமா வேண்டாம், உனக்கு பிடிச்ச இட்லி, புதினா சட்னி இருக்குடா, 2 சாப்பிட்டுட்டு போ என்றார். அதில் கோபம் வந்தாலும் வெளியே காண்பித்து கொள்ளாமல் ஒரு முறைப்போடே சென்று அபி அமரவும் காஞ்சனாவே மகளுக்கு தேவையானதை எடுத்து பரிமாறினார். அங்கு எதுவும் பேச முடியாத கடுப்போடு வேகமாக 2 இட்லியை மட்டும் சாப்பிட்டு விட்டு வேகமாக எழுந்து சென்று விட்டாள் அபி. காஞ்சனாவுக்கு மகளின் செயலில் பெரிய வித்தியாசம் தெரியவில்லை என்றாலும் தனாவுக்கு தெரிந்தது. தன் முகத்தை கூட பார்த்து பேசாமல் அபி பதில் சொன்ன விதம் ஏதோ வித்தியாசமாக தோன்ற, என்னாச்சு அவங்களுக்கு, முன்ன மாதிரி என்கிட்ட இப்போ பேசுறது இல்ல என தனக்குள்ளேயே யோசித்தவள் அதற்குள் அவியும் சஞ்சுவும் சாப்பிட வந்துவிட, வேற ஏதாவது அவசரமா கூட இருக்கலாம் என அந்த யோசனையை கைவிட்டாள் தனா. அவி அமைதியாக தட்டை எடுத்து வைத்து கொண்டு அமர அங்கு உள்ளதையெல்லாம் திறந்து பார்த்து, என்ன இவ்வளவுதான் செஞ்சியா என்றாள் சஞ்சு. ஆமாக்கா, சூடா பூரி போட்டு தரவா என்ற தனாவை முறைத்தவள், செய்யறது ஒரு வேலை, அதை கூட ஒழுங்கா செய்ய தெரியாதா உனக்கு, இட்லிக்கு தேங்காய் சட்னி சாம்பார் செஞ்சு இருக்கணும், பூரிக்கு கிழங்கு செஞ்சிருக்கணும், உன் இஷ்டத்துக்கு எதையோ செஞ்சுட்டு சூடா போட்டு தரவான்னு வேற கேக்குற என்று சிடுசிடுத்தாள் சஞ்சு. அதற்குள் தானே எடுத்து வைத்து கொண்டு சாப்பிட துவங்கி இருந்த அவி இவள் தேவையில்லாமல் பேசுவது போல் தோன்றவும், சஞ்சு எல்லாமே செம்ம டேஸ்டா இருக்கு, முதல்ல நீ சாப்பிட்டு பாரு, உனக்கே தெரியும் என்றான். ஆமா, பொல்லாத டேஸ்ட், நான் சாப்பிடாதது பாருங்க, எனக்கு தெரியாதா இவ எப்படி சமைப்பான்னு என்று சிடுசிடுத்தாள். வழக்கமாக இது சஞ்சு அவளிடம் பேசும் முறைதான் என்றாலும் முதன் முறையாக அவியின் முன் பேசியதில்
தனாவின் முகமே வாடி போனது. அதில் அவள் அமைதியாக நின்றிருக்க தனாவின் பக்கம் திரும்பிய சஞ்சு, போ, எனக்கு சூடா முருகலா நெய் தோசை போட்டு எடுத்துட்டு வா என்றாள் அதிகார குரலில். அதற்கு மறுபேதும் சொல்லாமல் சம்மதமாக தலையசைத்தவாறே தனா நகர்ந்தாள். அடுத்த சில நிமிடங்களிலேயே தனா கொண்டு வந்து வைத்த நெய் மனம் கமழும் முருகலான நெய் தோசையை அவ்வளவு பேசி குறை சொன்ன சஞ்சு மலமளவென உள்ளே தள்ளி கொண்டிருந்தாள். இதை அருகில் இருந்து பார்த்த அவியையும் அந்த நெய் மனம் மயக்கியது. சஞ்சுவுக்கு அடுத்த தோசை கொண்டு வந்த தனாவை தயக்கத்தோடு பார்த்தவன், எனக்கும் 2 தோசை இதே போல கிடைக்குமா என்றான் அவி. இதோ கொண்டு வரேன் மாமா என்று விட்டு நகர்ந்தவளை வியப்போடு பார்த்தவன், என்ன சொல்லி கூப்பிட்டீங்க என்றான் ஆச்சரியமான குரலில் அவி. அதில் தவறாக எதுவும் பேசிவிட்டோமோ என்பது போல் திகைத்து விழித்தவள், மாமா என காற்றாகி போன குரலில் இழுக்கவும், இதில் என்ன உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஷாக்? அக்கா வீட்டுக்காரர மாமான்னு கூப்பிடாம மச்சான்னா கூப்பிடுவாங்க என்றாள் நக்கலாக சஞ்சு. அதுக்கில்ல சஞ்சு, நான் இப்படி கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்ல, என்னை இப்படியெல்லாம் யாரும் கூப்பிட்டதும் இல்ல. அதான் ஒரு சின்ன ஷாக் என்றான் அவி. அதில் ஒரு புன்னகையோடு தனா அங்கிருந்து நகர்ந்துவிட அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். தனாவிடம் 2 தோசை கேட்டவன் இன்னும் ஒன்றையும் சேர்த்து சாப்பிட்டு, வாவ், ரொம்ப டேஸ்டியான ஃபுட், ஐ லைக் இட் என மனதார பாராட்டிவிட்டே எழுந்து சென்றான் அவி. அதில் தனா மலர்ந்து புன்னகைக்க சஞ்சுவின் முகமோ அப்பட்டமாக பிடித்தமின்மையை வெளிப்படுத்தியது. அதனால் உண்டான சிடுசிடுப்போடு, எனக்கு தோசை தர ஐடியா இருக்கா இல்ல இப்படியே இழிச்சிட்டு நிக்க போறியா என்றாள் சஞ்சு. அதற்கு பதிலேதும் சொல்லாமல் உள்ளே சென்று விட்டாள் தனா. சஞ்சுதான் இடையில் நிறுத்தி அவிக்கு தோசையை கொடுக்குமாறு சொல்லி பூரி சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இப்போது இவள் மேல் தப்பு போல பேசவும் வேறு எதுவும் பேசி சஞ்சுவிடம் வாக்குவாதம் செய்ய விரும்பாமல் அமைதியாக உள்ளே சென்றாள் தனா. அடுத்த தோசையோடு தனா வெளியில் வரவும் ஆதி அங்கு வரவும் சரியாக இருந்தது. சாப்பிட எடுத்து வைக்கவா என கேட்டு ஆதி தலையசைக்கவும் அவனுக்கு பரிமாறியவள் உள்ளே சென்று சஞ்சுவுக்கு அடுத்த தோசையோடு வந்தாள். அதை சஞ்சுவின் தட்டில் வைத்துவிட்டு ஆதியிடம், உங்களுக்கு சூடா 2 தோசை கொண்டு வரவா என தனா கேட்க, வேண்டாம், எனக்கு இட்லியே போதும் என்றான் ஆதி. ஏய், என்னடி இது என்று அதே நேரம் சஞ்சுவின் எரிச்சலான குரல் கேட்க இருவரின் கவனமும் சஞ்சுவின் பக்கம் திரும்பியது. நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், என்ன இது என தன் தட்டில் இருந்த தோசையை காண்பித்து சஞ்சு சிடுசிடுத்தாள். அது சாரிக்கா, அதுக்குள்ள இவங்க சாப்பிட வந்தாங்களா, அதான் கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆயிடுச்சு என்றால் தவறு செய்துவிட்ட பாவனையில் தனா. எவங்க வந்தா எனக்கு என்ன, நான் கேட்டது போல முருகலா கொடுக்க முடியலன்னா நீ எல்லாம் எதுக்கு சமைக்கிற என்று எரிச்சலோடு கத்தினாள் சஞ்சு. இதோக்கா, வேற போட்டு தரேன் என்று அவசரமாக தனா சமையலறைக்குள் செல்ல முயல, ரணி என்றழைத்தான் ஆதி. அதில் சமையலறை வாயில் வரை சென்றவள் அப்படியே நின்று திரும்பி பார்க்க அவனின் அழைப்பில் திடுக்கிட்டு நிமிர்ந்த சஞ்சு ஆதியிடம், என்னன்னு கூப்பிட்டீங்க என்றாள். அதற்கு பதிலேதும் சொல்லாமல் தனாவை மட்டுமே பார்த்து, நீ சாப்பிட்டியா என்றான் ஆதி. இன்னும் இல்ல என்று அவள் தயங்கவும், டைம் என்ன ஆகுது, வா முதல்ல வந்து உட்கார்ந்து சாப்பிடு என்று அவனுக்கு அருகில் ஒரு தட்டை எடுத்து ஆதி வைக்கவும், நான் தோசை கேட்டுட்டு இருக்கேன், நீங்க சாப்பிட கூப்பிடுறீங்க என்றால் கோபமாக சஞ்சு. அதற்கு ஆதி எதுவும் சொல்வதற்கு முன், நான் அக்காவுக்கு தோசை கொடுத்துட்டு வரேன் என்றிருந்தாள் தனா. இப்போவே டைம் ஆச்சு ரணி, முதல்ல சாப்பிடு என்றான் குரலில் கொஞ்சம் அழுத்தத்தை கூட்டி ஆதி. அவனின் அந்த அழுத்தமான குரலில் சட்டென பதில் சொல்ல முடியாமல் தடுமாறியவள் சஞ்சுவின் முறைப்பை கண்டு, அக்கா தோசை என்று தடுமாற, யாருக்கு வேணுமோ அவங்க செஞ்சுப்பாங்க, நீ வா என்றான் ஆதி. அதில் திகைப்போடு தனா சஞ்சுவின் பக்கம் திரும்பவும் அவளும் ஆதியை தான் முறைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவனோ மறந்தும் அவள் பக்கம் திரும்பாமல் அமர்ந்திருக்க தனாதான் செய்வதறியாது கையை பிசைந்து கொண்டு நின்றாள். அதை கண்டு லேசான கண்டிப்பு குரலில், இன்னும் அங்க நின்னு என்ன செய்யற, வா சாப்பிடு என்றான் ஆதி. இதற்கு மேலும் அவன் வார்த்தையை மறுக்க முடியாமல் தனா வேகமாக வந்து ஆதியின் அருகே அமர்ந்தாள். இது ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த சஞ்சுவின் கோபத்தை தூண்டிவிட்டது. அவளை எதுக்கு தடுக்கிறீங்க என்று எரிச்சலோடு கேட்டாள் சஞ்சு. அப்போதும் அவள் பக்கம் திரும்பாமல் தனாவுக்கு இட்லியை எடுத்து தட்டில் வைத்து கொண்டிருந்தான் ஆதி.
இதில் தனக்கு செய்ய வேண்டாம் என தடுத்ததோடு தனாவுக்கு அவனே பரிமாறுவதை வேறு கண்டவளுக்கு சுறுசுறுவென கோபம் பொங்க, வீட்ல சும்மாதானே இருக்க போறா, இப்போவே சாப்பிடலனாதான் என்ன என்றாள் சஞ்சு. அதில் அவளை திரும்பி ஒரு மாதிரியாக பார்த்து, அவ சும்மாவே இருந்திருந்தா நீங்க இப்போ எப்படி சாப்பிட்டு இருப்பீங்க என்றான் ஆதி. அவனின் கேள்வியில் சஞ்சு பதில் இல்லாமல் திகைக்க, அவனின் வார்த்தையில் இருந்து மரியாதை விழிப்பை கவனித்து விழிகளை உயர்த்தினாள் தனா. ஆனாலும் விட்டு கொடுக்க விரும்பாமல், அவ எனக்கு செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆதி என்றாள் சஞ்சு. அதே போன்ற குரலில் ஆதியும், உங்களுக்கு எதுக்கு அவ செய்யணும் என்றான். அவ ஏன் தங்கச்சி, எனக்கு செய்வா என்று அழுத்தம் திருத்தமான குரலில் திமிராக சஞ்சு சொல்லவும், அது உங்க வீட்டில், இங்க அவ என் மனைவி என்றான் ஆதி. உங்க மனைவி ஆகிட்டா என் தங்கச்சி இல்லைன்னு ஆகிடுமா என்று சஞ்சு சண்டைக்கு நிற்கவும், அவளை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் தனாவின் பக்கம் திரும்பி, இந்த பொறுப்பு கடமை எல்லாம் இருக்கலாம் ரணி, ஆனா எல்லாமே ஓரளவுக்கு தான், நமக்கு பிறகுதான் மற்ற எல்லாமே என்றான் ஆதி. அதை கேட்டு என்ன சொல்வது என்ன தெரியாமல் தனா தலையை எல்லா பக்கமும் அசைத்து வைக்க, சஞ்சுவுக்கு இந்த காட்சியை காண எரிச்சலாக வந்தது. அதே நேரம் அங்கு வந்த காஞ்சனா, இப்போதான் சாப்பிடுறியா தனாமா, ஏன் இவ்வளவு லேட் என்றார். மேடம் சமூக சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க, நீங்க சாப்பிட்டீங்களாமா என்றான் ஆதி. அதெல்லாம் எப்பவோ ஆச்சு தம்பி, காலையிலேயே தனா செஞ்சு கொண்டு வந்து ரூம்லேயே கொடுத்துட்டா. அப்பாக்கு நம்ம தனா சமையல் ரொம்ப பிடிச்சு போச்சு, கூட 2 இட்லி சேர்த்து வைன்னு சாப்பிட்டாரு என்றவர் அங்கிருந்த சஞ்சுவிடம் திரும்பி, நீயும் இப்போதான் சாப்பிடுறியாமா என்றவாறே அங்கிருந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்து உள்ளே வைக்க துவங்கினார். அச்சோ அம்மா, நீங்க ஏன் இதெல்லாம் என அவரை தடுக்கும் விதமாக தனா எழுந்து கொள்ள முயல, மூச், அமைதியா உட்கார்ந்து சாப்பிடு, இதெல்லாம் ஒரு வேலையா, எடுத்து ஒதுக்கி வச்சா வேலை செய்ய வரவங்களுக்கு ஈஸியா இருக்குமேன்னு தான் எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிட்டுட்டு வா, நாம சமையலுக்கு ரெடி பண்ணலாம் என்றார் காஞ்சனா. அதெல்லாம் வேண்டாமா, நானே சமைச்சிடுவேன், நீங்க அப்பா கூட இருங்க என தனா துவங்கவும், ஒரே ஆளா எவ்வளவு வேலையதான் செய்வ, இப்போ அப்பா தூங்கிட்டு இருக்காரு, நான் அங்க சும்மாதான் இருக்கணும், சேர்ந்தே செய்யலாம் என்றார் காஞ்சனா. இதில் ஆதியும் தன் கருத்தை சொல்ல மூவரும் புன்னகையோடு பேசிக் கொண்டிருந்தனர். அவளை மட்டும் அங்கு தனியே விட்டது போல தோன்றவும் இதை கடுப்போடு பார்த்தபடி இருந்தாள் சஞ்சு. அன்று மாலை ஆதி அனைவரும் கூடியிருந்தபோது மெதுவாக பேச்சை துவக்கினான். இப்போது முன்பு போல எழிலரசனுக்கு கோபமெல்லாம் வரவில்லை. அவரின் பயத்திற்கு எல்லாம் அவசியமே இல்லை என்பது போல ஆதிக்கு வாய்ப்பும் கிடைத்து இப்போது திருமணமும் முடிந்திருக்க அவருக்கு இனி பெரிதாக கவலை இல்லை. ஆனால் இப்படி 2 மாதங்கள் தனாவை விட்டு பிரிந்து இருப்பது மட்டுமே அவருக்கு கவலையை கொடுக்க, ஒரேடியா 2 மாசம் அங்கேயே இருந்துடாம அப்பப்போ வந்துட்டு போவாதி என்றார். நிச்சயமா முயற்சி செய்றேன்பா, ஆனா அங்க சூழ்நிலை என்ன எப்படின்னு தெரியல, அதை பார்த்துட்டு சொல்றேன்பா என்றான் ஆதி. ஆனால் காஞ்சனாவால் அப்படி எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. என்ன தம்பி என்று கலக்கமாக கேட்டவருக்கு அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. அப்படியே அவர் தவிப்போடு மகனையும் மருமகளையும் திரும்பி பார்க்க அவரை தோளோடு சேர்த்து பிடித்து, மா என ஆதி தேற்றி தன் நிலையை புரிய வைத்து கொண்டிருக்க, காஞ்சி என்ன இது, இப்படி ஒரு வாய்ப்பு நம்ம பிள்ளைக்கு கிடைக்காதான்னு எத்தனை வருஷமா வேண்டுதல் வச்சு இருப்ப, இப்போ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை அவன் சரியா பயன்படுத்திக்க வேண்டாமா என்றார் லேசான கண்டிப்போடான குரலில் எழிலரசன். அதில் காஞ்சனாவும் அமைதியாகிவிட அபி அவி என அனைவரும் மகிழ்ச்சியோடு ஆதிக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டிருந்தனர். இதில் பெரும் அதிர்வோடு நின்றிருந்தது சஞ்சனாதான். அவளால் தன் காதில் விழுந்த செய்தியை நம்பவே முடியவில்லை என்பதோடு ஆதி சொன்னதை கேட்டு அங்கு யாருமே அதிராததிலேயே அவளுக்கு இந்த செய்தி புதிது என்றும் புரிந்தது. அதில் மெதுவாக அவியின் பக்கம் திரும்பி, உங்க அண்ணாக்கு வேலை இல்லைன்னு தானே சொன்னீங்க, இது எப்போ நடந்தது, நிஜமாவே அவருக்கு சினிமாவில் பாட சான்ஸ் கிடைச்சிருக்கா என்றாள் சஞ்சு. நிஜமாதான், அதுவும் இப்போதான், சரியா சொல்லணும்னா நம்ம நிச்சயத்துக்கு முன்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ அண்ணா வரல இல்லையா, அப்போதான் அண்ணா பெங்களூருக்கு இந்த விஷயமா தான் போயிருந்தாரு என்றார் அவி. அதை கேட்டு மேலும் திகைத்தாள் சஞ்சு. என்னது, அப்போவே வா என்ற அதிர்வோடு அவள் திரும்ப அங்கு காஞ்சனாவை சமாதானம் செய்து கொண்டிருந்த ஆதியை
புன்னகை முகமாக அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் தனா. அதில் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்து மற்றவர் கவனத்தை கவராமல் தனாவின் அருகில் வந்து நின்றவள், உனக்கு இத பத்தி முன்னையே தெரியுமா என்றாள் சஞ்சு. எதுக்கா என்றவளை முறைத்தவாறே, அதுதான் ஆதிக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது பத்தி உனக்கு தெரியுமா என்னவும் என்றால் ஒரு தலையசைப்போடு தனா. இது மேலும் எரிச்சலை தர, எப்போ தெரியும் என்றால் பல்லை கடித்தபடியே சஞ்சு. அது அன்னைக்கு கல்யாண என்றவளின் வார்த்தையை முடிக்க கூட விடாமல் கை நீட்டி போதும் என்பது போல தடை செய்தவள் வேகமாக அங்கிருந்து நகர்ந்தாள். இதில் தனாவும் அவியும் மட்டுமே அவளின் இந்த திடீர் செய்கை புரியாமல் திரும்பி பார்க்க, மற்றவர்கள் எல்லாம் அவரவர் பேச்சில் கவனமாக இருந்தனர். மேலே ஏறி சென்றவளின் மொத்த கவனமும் ஆதியின் மேலேயே இருக்க, அவனோ மறந்தும் இந்த பக்கம் திரும்பவே இல்லை. சற்று நேரத்திற்கு பிறகு எல்லாம் பேசி ஓரளவு முடிவாகி இருந்தது. நாளை மறுநாள் ஆதி ஊருக்கு கிளம்புவது என்று. அடுத்து எழிலரசன் ஓய்வெடுக்க சென்றுவிட காஞ்சனாவும் அவருடன் சென்றார். அவி தனக்கு வந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வெளி வாயிலுக்கு சென்றுவிட அபி தொலைக்காட்சியில் கவனமானாள். தனாவும் சமையல் அறைக்கு செல்லவும் ஆதி எழுந்து தன் அறைக்கு செல்ல மேலேறி வந்தான். அவன் அறையை நெருங்கவும் ஆதி என்ற சஞ்சுவின் குரலில் தன் நடையை நிறுத்தி திரும்பி பார்த்தான் ஆதி. சற்று மற்றவர் பார்வைக்கு தெரியாமல் மறைவான இடத்தில் நின்றிருந்தவள், ஏன் என்கிட்ட சொல்லல ஆதி என்றால் லேசாக கவலை தொனிக்கும் குரலில். அதில் நெற்றியை சுருக்கியவன், எதை எனவும், அதான் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்ச விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல என்றாள் சஞ்சு. அத நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் எனவும், தனா கிட்ட மட்டும் சொல்லி இருக்கீங்க, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னையே என்று கோபமும் வெறுப்பும் போட்டி போட கேட்டாள் சஞ்சு. இதற்கு இன்னும் எத்தனை முறை பதில் சொல்வது என்பது போல ஆதி அமைதியாக நின்று இருக்க, உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்லையா? எவ்வளவு ஆசையா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காதான்னு இத்தனை வருஷமா காத்திருந்தேன். என்கிட்ட சொல்லி இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். அதுவும் நம்ம கல்யாணத்துக்கு முன்னையே இதெல்லாம் நடந்து இருக்கு. நீங்க அப்பவே சொல்லி இருந்தா என்றவளின் பேச்சை முடிக்க விடாமல் அவளின் முகத்தையே கூர்மையாக பார்த்தவாறு, சொல்லி இருந்தா என்று கேள்வியாக நிறுத்தினான் ஆதி. அவனின் இந்த நேரடி கேள்வியிலும் பார்வையிலும் ஒரு நொடி தடுமாறியவள் என்ன சொல்வது என யோசிப்பதற்குள் அங்கு அவி வரவும் சட்டென புன்னகைத்து, எப்படியோ அவர் இத்தனை வருஷ கனவு நினைவாக போகுது இல்ல அவி, அதான் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தேன், நீங்க விஷ் பண்ணிட்டீங்களா என்றாள் சஞ்சு.